போலீஸ் டேய் பேசாம உட்காருங்கடா. சோடா பாட்டில் ஆசிட்லாம் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். வாங்க. ஏன்பா இந்த ஒரு வழிதான் இருக்கா, பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இந்த ஒரு வழிதான் சார். யோ நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணி இல்லங்க, யாரும் தப்பிச்சிடாத அப்படி பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். யோ வீராசாமி நீங்க வாயா. யோ நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி நீ என்ன பண்ற, மேல போய் அங்க இருக்கிறவங்கள 4 சாத்தி கீழே அனுப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓமன். இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சியை மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு, போலீஸ்ல ஒரு தைரியம் வேண்டாமாயா? போயா. சார் ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வெளியே வீசணும்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். யோ தண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது கொண்டு வரலன்னு ஒன்ன போ சொல்றது. என்ன சார் கண்ணீர் பூ கொண்டு வரலங்கிறதுக்காக என்ன பலிகடை ஆக்க பாக்குறீங்களா? Come on, obey the order. எவனாச்சும் கிட்ட வந்தீங்க இந்த ஆளு தீந்தா. ஏய் எல்லாரும் போய் ஜீப்ல இருங்கடா. சீக்கிரம். சார் வீட்டுல யாருமே இல்லைங்க, எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 15-20 நாள் ஆகும். ராஜன் ஒருத்தர் இந்த வீட்டுல தான் இருக்காரு. நான் புதுசுங்க, முதலாளி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்குங்க. உன்னை யாரு முந்திரி கொட்ட மாதிரி முன்னால முந்திக்கிட்டு போசனா? ஏன் பாபா நீங்க தான் ஹெட் கான்ஸ்டபிள் ஆச்சே, இவனுங்க 2 பேரும் தடிமாடு மாதிரி இருக்கானுங்களே, எவனையாச்சும் முன்னால அனுப்பிச்சிருக்கலாம் இல்ல? யார் இவனுங்களா? மாமூல் வாங்குறதுக்கு மட்டும் இவனுக்கு முன்னால போயிருவானுங்க, மத்தபடி இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு என்ன முன்னால மாட்டி விட்டுருவானுங்க. இது பாருங்க பாபா, எனக்கு உங்க உடம்பு தான் முக்கியம். நீங்க வேணா வேலையை ராஜினாமா பண்ணுங்க. நான் வேணா பழக்கடைக்கு முன்னாலே ஒரு புட்டுக்கடை ஓபன் பண்ணிக்கிறேன். புட்டுக்கடையா? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா புட்டு சுடுவா. அச்சோ, நல்ல வருமானம் வரும். அச்சோ வேண்டாம், இன்னும் எவ்வளவு தடவை அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஒத்தரை கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், புட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் இருங்கயா, வீராசாமி வரட்டும். எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடரானிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்க. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா இழிச்சவாயன். நான் சொன்னேங்கிறதுக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடியை தாக்கும் போது நாம சுத்தி வச்சு பிடிச்சிடலாம்ல. கரெக்டுங்க, எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா ஷூட்டிங் போகலையா? லோப்ரா மாட்டாடுச்சு. ஷூட்டிங் போறேன்னு போனானே. அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாராவது வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லி. நில்லுடா, என்ன ஏதுன்னு விவரம் சொல்லுடா. என்ன எதுனால கேட்டிருக்காத. வீராசாமி வெளியூர் போயிருக்கா, இன்னைக்கு பூரா வரமாட்டான்னு சொல்லிரு. கதவை எந்த காரணம் கொண்டு திறக்காத. நீ பாட்டுக்கு கதை தாள் போடுற, கடை பாத்துக்கிறதுக்கு ஆளு வேண்டாம். உள்ள உன் பொண்டாட்டி இருக்கா, வரட்டும். ஏன் பொண்டாட்டி தானே, பரவாயில்ல, சௌரியமா இருக்கு, விடு. Go inside. சார் எப்படியாவது என்ன சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு செலக்ட் பண்ணுங்க சார். எத்தனை முறையா உனக்கு சொல்றது? ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்றேன். சும்மா திருப்பி வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்க. நீ ஏற்கனவே கிரிமினல் கேஸ்ல 6 மாசம் உள்ள போயிட்டு வந்தவன். உன்ன மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆட்களை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய கூடாது ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் இருக்குது. அது தெரியாம கையை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன், என்ன எப்படியாவது சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு சேர்த்துக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கெட் அவுட். ஏமா என்னப்பா, நம்ம மாமா போலீஸ் தானே?
ஆமாப்பா, நானும் பெரிய நானதும் நம்ம மாமா மாதிரியே பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதாம என் லட்சியம். ஏறியா வண்டியில. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேக்குற? என்ன வீராசாமி, மாடர்ன் ட்ரெஸ்ல ஆள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற. மாறு வேஷத்துல இருந்தா நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, நான் எந்த ஏத்துங்கய்யா. நடங்க. ஏறுங்கய்யா. ஏண்டா போலீஸ் அடிக்கிற அளவு துணிஞ்சிட்டீங்களா? உள்ள வா, எலும்பை எண்ணிடுறேன். தலைவெட்டி தாண்டவரான் இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கான். தகவல் கிடைச்சா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மையை சொல்லு, எங்க அவன்? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். யோ, உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா. யோ நாயுடு, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே உன்னை நொங்கு நொங்கு நொங்குனா. கூட்டத்தோடு சேர்ந்து 4 சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. எப்படாச்சும் நேரம் வந்தீங்க குழந்தை அவ்வளவுதான். 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன். வாங்கடா. ஐயோ, குழந்தைய ஏதாவது பண்ணிட போறான். உங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ ஐயா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. என் குழந்தைய காப்பாத்துங்க ஐயா. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? யாரோ திட்ட குழந்தை தானே, போனா போட்டுனா. விடுமா, காலை விடுமா. அவன் சும்மா மிரட்டுறான், ஒண்ணும் செய்ய மாட்டான். காலை விடுமா. இங்க பாரியா, ஏற்கனவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்துட்டீங்க, தூக்குங்க. வாமா, தைரியமா வாமா. ஒண்ணும் செய்ய மாட்டான். நடமா, போமா. இந்த பார் தாண்டவராயா, இந்த தடவை நிச்சயம் தப்ப முடியாது. குழந்தைய கீழே இறக்கி விட்டுரு, இல்ல நிச்சயம் ஷூட் பண்ணிடுவேன். இப்ப சுடு. சுடியா, சுடுறா. ஐயா, கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல சார், அதெல்லாம் செய்யாத. சரியா? நீங்க 2 பேரும் பின்வாசல்கிட்ட போய் நில்லுங்க. ஏய், நீ இந்த கதவு கிட்ட போய் நில்லு. வாடா. ஏய், சத்தம் போடாம இருக்க போறியா இல்லையா? உன்ன உட்கார. அங்க பாருங்க. ஏதோ கொலை நடக்குது.
சரி சரி பார்க்கலாம். நீ தொட்டுட்டா, கைப்பட்டுட்டா, கண்ணில் சிவந்திடும் வாய் வெளுத்திடும் பண்ணி உடல் கொதித்திடும் ஏன் வீழ்த்திடும் நான் தொடவ மாட்டணும் ஒரு மாத்தலாம். ஏன் கொடுக்க பார்க்கணும் சரி சரி பார்க்கலாம். பழமொன்று கண்டா சுதி நீக்கும் மண்டு. வீட்டுக்கு வீடு இது போல வீடு உதட்டிலே தேன் போயாமல் ஊற. சிரிக்கிறேன் மல்லி பறிக்கணும் கிள்ளி. நான் கொடுத்திட நீ எடுத்திட இருக்கட்டும் பொறுத்திரு யார் தடை உனக்கு நீ உலக மாட்டணும் ஒரு மாதலாம் குழப்ப பார்க்கணும். சரி சரி பாகலாம் நான் தொட்டுட்டா கைப்பட்டுட்டா கண் சுருங்கிடும் வாய் வெளுத்திடும். என்ன கேட்டது கொடுப்பதெல்லாம் சுகம் இருக்கு அது சரி. ஓகே ஓகே. டடடடடடடா. டடடடடடடா. முதலாளி, நம்ம தலைவெட்டி தாண்டவரான அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல விட்டுரு. ஏங்க நாயுடு, வீடு வந்துருச்சு, இறங்கல. தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. இனிமே நீங்க எப்பவுமே மப்பில வாங்க, அதான் நமக்கு ராசியா இருக்கு. என்னடா இது ஒரே மாயமா இருக்கு. கொஞ்சம் முன்னதான் உள்ள இருந்தா இப்ப என்னடா ஜீப்ல இருந்தாருங்க. டைம் ఎంత అయింది? ஐயோ ஸ்கூல் விடுற நேரமாச்சு. நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன். நீ உன் வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு. நான் வரேன். போப்பா. குட் மார்னிங் ஏட்டையா. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டிய. நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்தை சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு அது. சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரி இறங்குச்சு. என்ன எகிறல, என்ன ஜம்பிங்க. சும்மா தாவி தாவில அடிச்சிங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்பர் வந்துருச்சுடா. மிஸ்டர் வீராசாமி, உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே. நல்லா இரு, வரம்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா?
நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயின நான் அரெஸ்ட் பண்ண. ஆமா ஐயா, இயற்கையிலே நீங்க ரொம்ப சாதுதான். ஆனா நேத்துன்னு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னிட்டீங்களே. அதனால தானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயரே, எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல்கள் நடத்த போறேன். ஏமே கரெக்ட்? ஆனா ஆஞ்சநேயரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும் போது நானும் வெளியே சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதுல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே, கமான். ராம ராம, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுன லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி கழிக்கவும் மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையில இருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய். பரவாயில்ல, விட்டுரு. நான் சொல்றேன்ல, விட்டுரு. என்னையா நீங்க எல்லாம் C3 ஸ்டேஷன் ஆளுங்க தானே? என்ன யாருன்னு தெரியல? தெரியுங்களா, நீங்க பெரிய பாத்தியாளாச்சே. சரி, இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான், விட்டுட்டு போங்க. ஐயா, இவனுங்கெல்லாம் சாராயம் காய்ச்சறவங்க. நீங்க அடிக்கடி ஜனங்களுக்காக அரசியல் போராட்டம் நடத்துறவங்களாச்சே. அட, பல தொழில்ல இதுவும் என்னுடைய ஒரு தொழில் தான்டா. எங்க ஆளுங்க தான், விட்டுட்டு போற. ஏய், நான் யார் தெரியுமா? ஜாபர்கான் பேட்டை ஜம்பு, சிட்டிலே பெரிய புள்ளி. என்ன நீ சாதாரணமா நினைக்காத. ஐயோ அடிக்காதீங்க, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்ப சொன்ன பாரு, இதுதான் கரெக்ட். வீராசாமி, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது, மத்தபடி முழு நேரமும் இங்கேயே தான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு சுபாவம் உண்டு, அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு. அது லைன். லைன் தெரியுமா? தெரியாதண்ணே. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த காலையில 1/2 hourல எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிருவேன். பாபா, எஸ், ஜூஸ். தேங்க்யூ. ஐயோ, வாடி.
வந்து ஒளிஞ்சுக்கோடி. அந்த சேட்டு நம்மள பார்த்தா அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டுவான். வாடினா தப்பு பண்ணியாச்சு. இனியும் அதை மறைக்க முயற்சி பண்றது அதை விட பெரிய தப்பு. வாங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். பிசாசி பிசாசி ராட்சசி ராட்சசி, மூச்சேவி மூச்சேவி, என்ன திமிர இருந்தா இந்த வேலை பண்ணுங்க. நீ வாழ்த்துக்கள் சாரி தின்னுதா இல்ல வேற ஏதாவது தின்னுதா? உங்க அப்பா அம்மா எந்த நேரத்துல போயிட்டாங்களோ ராவ் காலத்திலயா இருக்கும். அது ஆட்டோ விட்ட கழுத மாதிரி தெரியுது. இது பாருங்க, இத நான் வேணும்னு செய்யல, ஏதோ தெரியாதனமா நடந்துருச்சு. மாய மூடி சைத்தானிக்கு பேட்டி. இதான் பொண்ணுக்கே லட்சணம். காலங்காத்தால இவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு தங்கு தப்பான்னு ஆடும் போது தெரியுமே. மறுபடியும் உங்க தாத்தா வீட்டு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சுடணும்னு ஆசை இருந்தா மைதானத்துல போய் மரபா சுட்டலாமே. அதானே கேஸ் போட்டுருவாங்க. ஐயோ ஐயோ பல்பு போச்சு. ஐயோ கேளுடி, சொன்ன கேளுடி. ஐயோ ஐயோ மூணாவது பல்பு போச்சு. அரே பாவா, இனி ஏதாவது பேசுனீங்க பல்ப் உடையாது, உங்க 2 பேரும் மண்டதான் உடையும். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை என்ன செய்யறப்பா? அந்த சேட்டு போலீஸ்க்கு போன் பண்ண போறாரே, உண்மையிலே ஹீரோ மாதிரி ஒரு போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்றாருன்னு வை, என்ன பண்ணுவ? நெவர். அந்த அளவுக்கு தில் உள்ள ஆளு டிபார்ட்மெண்ட்லே கிடையாது. என்ன நடந்தது? இன்ஸ்பெக்டர் ஜி, அந்த மாடி மேலே 4 லட்சம் இருக்காங்க. எங்க வீட்டு மேல சொல்றாங்க. என்னம்மான்னு கேட்டு பிசாசு ராட்சசின்னு எங்களை திட்டுறாங்க. அப்புறம் 2 நாள் சொல்லிட்டாங்க. விளையாட்டுக்கு போலீஸுக்கு போன் பண்ணுவேன்னு சொல்லு. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க 2 பேரையும் இங்க சுடறதுக்கு ஏம் பண்ணி வர்றாங்க. ஆத்தாடி பாவண்டி, நீ இனி நீ தப்பிக்கவே முடியாது. ஆமாண்டி, அந்த ஆளு கீழே நின்னு உங்க அப்பா யாரு என்னன்னு போர்டு தெளிவா படிச்சு பார்த்துட்டு எங்களை ஒரு முறை முறைச்சிட்டு ஒரு முடிவோட தான் மேல வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு கேளுங்கடி. ஐ திங்க் எங்க அப்பா கிட்ட ஏதாவது ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருப்பாரு. எதுக்கா பல்ப் உடைச்ச? நான் யாருன்னு தெரியுமா? கமிஷனர் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இத பாரு மேன், பல்ப் உடைச்சா மீறி மீறி போனா 50 ரூபாய் தான் ஃபைன் போடுவாங்க. உன்னை கிஸ் பண்ணா அடறி. யோ, எதுக்கு அந்த பொண்ணுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க? இல்ல கமிஷனர் வீட்டு பொண்ணுங்க. அதுக்கு கமிஷனர் பொண்ணுகிட்ட வேலை பாக்குறீங்க? ஸ்டூபிட்ஸ், கையா இருக்கீங்க. இது பாருங்க மிஸ்டர், நான் ஒரு காலேஜ் பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. தெரியுது, அதனாலதான் உள்ளதெல்லாம ரொம்ப மரியாதையோட வெளி பெஞ்சில உட்கார வச்சிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. ஆனா நான் அவ்வளவு பெரிய தப்பு என்ன பண்ண? ஆளையா ஷூட் பண்ண? ஏதோ விளையாட்டுக்கு 2 லைட்ட உடைச்சா. ஏன் விளையாடுறதுக்கு உன் வீட்டுல லைட் இல்ல? இருக்கு, ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. யோ ஐயா, அந்த லாக்கப் ஓபன் பண்ணி இந்த பொண்ணு உள்ள அடைச்சு ஒரு 5 சுண்டலி விடுங்க. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் 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 இனிமே ப்ளீஸ். யார்கிட்டயும் நான் கமிஷனர் பொண்ணுன்னு தெனாவட்டா பேச மாட்டேன். நான் கமிஷனர் பொண்ணுங்கிறதே மறந்துடுறேன். உட்கார். ஒரு 1/2 hour கழிச்சு அனுப்புங்க. ப்ளீஸ். என்ன? நாங்க அவளோட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவளை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? சரி, நீங்களும் இங்கே நில்லுங்க. எனக்கு எதுக்காக வீராசாமின்னு பேர் வச்சாங்க தெரியுமா? பயம்ங்கிறது என்கிட்ட எண்ணி அளவு கூட கிடையாது. இந்த உலகத்துல ஆஞ்சநேயர் ஒரு ஆளை தவிர வேற யாருக்காகவும் நான் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறேன். சமீப காலத்துல என்னுடைய அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து எங்க கமிஷனருக்கே கூட என்ன பார்த்தா லேசா ஒரு விடவிடம். சார், எஸ், என்ன விஷயம்? கமிஷனர் வந்திருக்காரு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். நம்ம கமிஷனரா? பின்ன கார்பரேஷன் கமிஷனர் நம்ம கிட்ட வருவாரு. நம்ம கமிஷனர் தான் சார். நம்ம கமிஷனர் திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காருன்னா, ஏன்பா யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டா? யாரு? நாங்களா? நீங்க தானே கமிஷனர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்து வச்சீங்க. ஐயோ, நினைச்சேன் வீரவேசமா கொண்டு வந்து உள்ள அடைக்கும் போதே ஏதாவது 9 மணி. ஆஞ்சநேயரே, தப்பு பண்ணிட்டியே, ஆளம் தெரியாம காலை வச்சுட்டியப்பா. ஏதோ உன்னால ப்ரமோஷன் கிடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப உத்தியோகத்துக்கே உழ வச்சுட்டியே. நீங்க தப்பு பண்ணிட்டு ஆஞ்சநேயரை குத்தம் சொல்றீங்க. உனக்கு தெரியாது, அனுமார் சில நேரத்துல குரங்கு புத்தியை காமிச்சிரும். அந்த ஆளு
இங்க இருந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். இல்ல சஸ்பெண்ட் பண்ணனும். இல்ல டிஸ்மிஸ் பண்ணனும். ஹோல்ட் இட். பாதிக்கப்பட்டிருக்கிறது என் பொண்ணு. அதனால அவ சொல்றதுதான் ஃபைனல். இத பாருமா, உங்க அப்பா சட்டம் ஒழுங்கு காப்பாத்த வேண்டிய கமிஷனர். அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இத அவருக்கு பிரசன்ட் பண்ணிடுங்க டாடி. நான் கமிஷனர் பொண்ணுதான்னு தெரிஞ்சும் கூட தப்புதான்னு சொல்லி என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தாரே, அந்த நேர்மையும் துணிச்சலையும் நம்ம ஹாண்ட் பண்றதா மரியாதை. I am really proud of you, my girl. சாரி சார். சார், நான் நடந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆட்கள் கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். எந்த விதமான நிர்பந்தங்களுக்கும் வளைஞ்சு கொடுக்க கூடாது. இதானே சொல்ல வர்றேன். ஐயோ, அது இல்ல சார். நான் சொல்ல வந்தது புரியுதுப்பா. அவளுக்கு கொஞ்சம் பயம் வரணுமேங்கிறதுக்காகத்தான் நீ சும்மா விளையாட்டுக்கா அவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அவளும் உன்ன மாதிரி பொறுப்பானவதான். உன்னுடைய நேர்மையை டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் அவளும் சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பேசிருக்கா. இல்லன்னா உன்னுடைய துணிச்சலை பாராட்டி அவளுடைய தங்க செயினை உனக்கு பிரசன்ட் பண்ணுவாளா? வீரன் மூர்த்தி எங்க வண்டி ஆயா நிறுத்துற? யார் தெரியுமா? போட்டு இந்த எடுக்க வண்டி பாத்துறீங்களா? சொல்ல ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல. சத்தியமா இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாழ்த்துறதுக்கு தான்